ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷா சரஸ்வை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சடி பார்க்க போறோம். கிச்சடி சேமியா ரவை இதெல்லாம் வச்சு கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஒரு 5 வரமிளகாவை உடைச்சு வச்சிருக்கேன். இது வந்துட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், வரமிளகாவும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வரமிளகா போட போறேன். தேவையான காய்கறிகள்: கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சியை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், முட்டைக்கோஸ். இது தேவையான பொருட்கள். இத நம்ம ஒரு குக்கர்ல வச்சிடலாம். குக்கர்ல தேவையான ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவை, சேமியா ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இப்ப ரோஸ்டடே கிடைக்குது. ரோஸ்டட்னா வறுக்க தேவையில்லை. சாதாரண ரவை சேமியானா அதை நல்லா வறுத்துக்கணும். நான் ரவைய ட்ரையா வறுத்து வச்சிருக்கேன். சேமியாக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு வறுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்படி எப்படி பண்ணணும்னு பாத்துடலாம். குக்கர்ல ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வச்சிருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவையும் 300 கிராம் சேமியாவும் எடுத்திருக்கேன். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். காய்கறியை வதக்கிட்டு காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. நாம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊத்திப்போம். 1 கப் சேமியாக்கு 2 கப் தண்ணி ஊத்துவோம். அப்படி பார்த்தா நான் ரவை 1 கப், சேமியா 1 கப் எடுத்திருக்கேன். அதனால 4 கப் தண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே சேமியாவையும் ரவையையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற ரவை, சேமியா ரெண்டுத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கட்டி தட்டாம கலரிக்கணும். உடனே கலரிட்டீங்கன்னா கட்டி தட்டாது. நல்லா வறுத்திருந்தீங்கன்னாலே கட்டி தட்டாது. ஒழுங்கா வறுக்கலன்னா கட்டி கட்டியா போயிடும். போட்டு கலரி ஃபுல் சிம்ல வச்சிருங்க. ஃபுல் சிம்ல வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம இத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். விசில் போடணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். நம்ம குக்கர் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு விசில் இல்லாததுனால உடனே திறந்துடலாம். பாருங்க, நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊத்தின தண்ணி பர்ஃபெக்டா இருக்கு. 1க்கு 2ன்னு ஊத்தினா சரியா இருக்கும். வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம கிச்சடி எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.